அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்க, பஜ்ஜி மிளகாய் வச்சு சூப்பராக முட்டை போட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதில் வந்து மிளகாலாம் நம்ம அதிகம் சேர்க்கணும் அவசியம். 1-2 பச்சை மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். மிளகாய் தேவையே இருக்காது, இதில் லைட்டாக காரம் இருக்கும். அதனால் அப்படியே செய்யலாம். இந்த பஜ்ஜி மிளகாய் வச்சு எப்படி வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. அருமையாக 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு முட்டை போட்டு ஒரு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிளகாய் வந்து க்ளீனாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மிளகாய் தாங்க க்ளீனாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு இடித்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். தேவையானது சால்ட் எடுத்துங்க. லாஸ்ட்டில் மிளகு தூள் சேர்க்கலாம். முட்டை போட்டால் எப்போ முட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்போலாம் மிளகு சேர்க்கும்போது நம்ம உடம்பு நல்லது. ஓகேங்களா? கொஞ்சமாக எண்ணெய், கடுகலப்பு, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு பஜ்ஜி மிளகாய் எக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? செஞ்சிடலாங்களா? நம்ம முட்டை பஜ்ஜி பண்ணாலும் சரி, முட்டை மடு போட்டு செஞ்சாலும் சரி, எப்போ போட்டாலும் மிளகு வந்து போய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ செஞ்சிடலாம் வாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய் தான் ரெடி பண்ணுறாங்க. முட்டை போட்டு நல்லா வந்து வானில் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி வச்சு, எண்ணெய் சூடாச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இடித்து வெங்காயம், பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டு இதை நல்லா கலக்கி கொடுங்க. இப்போது வெங்காயம் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வதங்கணும். ஓகேங்களா? சால்ட்டு போட்டாச்சுங்க. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த பஜ்ஜி மிளகாலாம் சேர்த்துடலாம். ஓகேங்களா? வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம அடுத்து பஜ்ஜி மிளகாய் தான் போட போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. பஜ்ஜி மிளகாய் போட்டுடலாம். நல்லா பொடியாக, அதாவது இது மாதிரி முட்டை போட்டு செய்யும்போது நல்லா பொடியாக கட் பண்ணிங்க. பெருசாக கட் பண்ண வேண்டாம். பொடியாக கட் பண்ணால் போதுமா இருக்கும். அதில் உள்ள காரமே போதுங்க. இன்னும் லாஸ்ட்டில் வந்து மிளகு தூள் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்டெல்லாம் பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்க நல்லா லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் முட்டை சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தான் மிளகு சேர்க்க போகிறோம். பெப்பரு. ஓகேங்களா? தண்ணியெலாம் ஊற்றாலுங்க. அப்படியே நல்லா களி கொடுங்க. நல்லா அப்படியே வெந்துடும். ஓகேங்களா? அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இந்த தண்ணியெலாம் ஊற்றவே இல்லைங்க. அப்படியே எண்ணெய் தாளிச்சிலே வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம முட்டையை ஊற்றிடலாம். இப்போ அந்த முட்டையில் ஊற்றிடலாங்க. தனியாக சைடில் வச்சு சென்டரில் முட்டை ஊற்றிருக்கோம். அந்த முட்டை கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் ஒன்றா கலந்துடலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து கலந்துடலாம். ஓகேங்களா? லைட்டாக வேகட்டும். நல்லா முட்டை பாருங்கள் ஒரு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா கலந்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாங்க. ஓகேங்களா? முட்டை வந்து வெந்துட்டு இருங்க. இப்போ வந்து இந்த ஒன்றா கலந்துடலாம். நல்லா அப்படியே ஒரு 5 நிமிஷம் கலக்கி கொடுங்க. நல்லா வேகட்டும். இன்னும் நல்லா வேகணும். இந்த முட்டை கூட சேர்ந்து நல்லா வேகும்போது இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது பஜ்ஜி மிளகாய் இருந்தால் நீங்களே வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? விதவிதமாக செஞ்சு கொடுத்தா பசங்களாம் அருமையாக சாப்பிடுவாங்க. குடும்பத்தில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாடு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில். ஓகேங்களா? அதனால் இது போல் விதமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சில வந்து பஜ்ஜி மிளகாய் பிடிக்காது. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அஷ்டமாக பஜ்ஜி மிளகாய் தான் செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அருமையாக வந்துடுச்சிங்க. ஓகேங்களா? மறந்தும் தண்ணி ஊற்றாது. தண்ணி ஊற்றவே கூட ட்ராப் கூட காமிக்கக்கூடாது. இல்லாமலே செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகு தூள் சேர்த்துடலாம். ஓகேங்களா? உப்பு காரம் வந்து கரெக்டாக போட்டுங்க. கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், மிளகு அதிகமாக இல்லைங்க, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், இடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துங்க. அது முடிஞ்ச உடனே
லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். போதுமாக இருக்குது இது. ஓகேங்களா? இப்போ அப்படியே கலந்துட்டு அப்படியே ஒரு மாற்றிடுங்க. அப்படியே சூடாருன்னா அருமையான டேஸ்ட்டு சாப்பிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. பஜ்ஜி மிளகாய் முட்டை ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவல் தான் இருக்கும். ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடியோ பாருங்கப்பா. வீடியோ கம்மியாக விட்டு வீடியோ சரியாக ஓடல. நானும் ஏதாவது யூடியூப்பை சாதிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் விவசாய ஒன்றும் கிடைக்கல. கம்மியாக தான் போயிட்டுருக்கு. எல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆறுனா சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். ஒரு டேஸ்ட் பார்த்தலாம் அடிக்குது. பஜ்ஜி மிளகாய் முட்டை போட்டு சூப்பராக அருமையாக செய்து வச்சிட்டோம். அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் எந்த டேஸ்ட் இருக்குன்னு. ஓகேங்களா? சாப்பிடலாங்களா? உப்பு காரம் ரெண்டு கரெக்டாக தான் அருமையாக டேஸ்ட் இருக்கும். இதுக்கு புளிப்புலாம் தேவை இருக்காது. உப்பு காரம் இருந்தாலே போதுமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பஜ்ஜி மிளகாய் முட்டை இருந்தால் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், மறந்துடாமல் வீடியோலாம் பாருங்கள். வணக்கம்.